ஆனா பரவால்ல. ஆனா ஃபன்னு, சினிமா எதுவுமே பேச முடியலடா. ம். ஏதோ தான் போயிட்டு இருக்கு. இல்ல அதெல்லாம் பேசலாம். இல்ல ப்ரோ அதெல்லாம் பேசலாம். அது ஒண்ணும் இல்ல. இப்ப ஏன் இப்போ மேட்டர் என்னன்னா எதுவுமே வேற எதுவும் டாபிக் இங்க பூஸ்ட் ஆகல. ஐபிஎல் வந்துச்சு பூஸ்ட் ஆகல. இல்லடா ஐபிஎல் வரப்போற நம்ம வந்துச்சு ஸ்பேஸ்ல பூஸ்ட் ஆகல. பேசுனதே எல்ஐசி கிடையாது வந்துச்சு ஐயா. பூஸ்ட் ஆகல. அதை விட்டுரு. ம். இல்லங்க நார்மலா ஐபிஎல் இன்ட்ரெஸ்டும் இல்லாம போயிடுச்சு மக்களுக்கு. இதுல இதுல ஹைலைட் என்னன்னா 15% ஏதோ போட்டுருந்தாங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஐபிஎல் பாக்குறது குறைஞ்சிருச்சு. ம். இது பரவாயில்ல. எல்ஐசி யாரும் பேசல, கரை பேசல, எல்ஐக்கு ஒரு மாதிரி கருப்பு குப்பையா இதெல்லாம் எடுத்திருந்தானடா. எனக்கு சொல்றேங்க என்ன நான் இல்லைங்க அது இல்ல அப்படி அப்படி இல்ல பாலிடிக்ஸ் அப்படியே டைவர்ட் பண்ணிருச்சு எல்லாமே. யாருமே நினைக்கல அதான் இப்படி ஒரு நாடே மாத்துற மாதிரி தான் மாறுற மாதிரி ஒரு நாடே பேசுற அளவுக்கு ஒரு டாபிக் மாறும். புரியுதா? அது காலைல யாருமே இது பாக்குறேன். பண்ணல. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல எதுவுமே எங்க அம்மா இருக்கலாம். நியூஸ் சேனல் எதுவுமே வச்சு சரி பாத்துட்டு விக்னேஷ் இருக்காங்க. ஒரு நிமிஷம் ஒரு எக்ஸாம்பிள் ம். ஒன்று சொல்றேன். இருங்க என்ன நிமிஷம் இல்லடா நியூஸ் சேனல் வச்சு பாத்துருக்காங்கடா. சட்டசபை இது காலைல 11 மணிக்கு எழுந்துச்சேன். அதான் ஆமா எல்லாரும் ஆனா விக்னேஷ் நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்குது. நம்மளே சரி ஜெயிச்சுட்டா வேறதான் என்டர்டைன்மெண்டா பாக்கலாம்னு இருந்தா கூட நம்ம சுத்தி அந்த மாதிரி இருக்க மாட்டேதான். சரி ஒண்ணு கேட்க வேண்டாம் விக்னேஷ். சரி இப்ப இந்த டைம்ல உனக்கு ஜெயிலர் பார்ட் ஒன்னு வந்தா என்ன இருக்கு விக்னேஷ்? உனக்கும் ஆன்சர் தெரியும் ப்ரோ. அதுக்கு அதான் என்னடா சொல்றேன் சுச்சுவேஷன் வேற. ஒரு ஒரு விக்ரவாண்டி மாநாடு ஓகேவா, விடிஞ்ச மாநாடு அன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை டைவர்ட் பண்ற மாதிரி வேற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் வச்சு அதுக்கு உதயநிதிலாம் போயிருந்தாரு. ஓகேவா, வேட்டையன் கிடையாது, நான் சொல்றது வேற ஒரு படம். அது ரஜினி படமே கிடையாது. ஓ லாலா இப்போ இல்லங்க இல்ல இல்ல லால் தான் நடந்துச்சு. இல்ல இல்ல லாலா இப்போ இல்ல வேற என்ன? இப்போ ஒருத்தர் படம் வைப்பது அவரோட முந்தைய படம். அம்பேத்கரும் அதோட ஆடியோ லான்ச் போஸ் சங்கர் கூட பேசியிருந்தான். பரட்டையா பரட்டை. போஸ் சங்கர் கூட பேசியிருந்தான். ஓகேவா, மேட்ரு என்னன்னா அந்த படத்தையே போட்டு புதைச்சிட்டானுங்க. அந்த விக்ரவாணி மாநாடு அது முன்னாடி நாள் அந்த அது அது வேற மாதிரி இருந்துச்சு. கேட்டா பிஆர் அது இது நான் கேட்டு என்கிட்ட எந்த பிஆர் எல்லாம் பிஆர்லயே ரொம்ப வீக்கு நாங்க தான். எதுவும் பூஸ்டப்பும் ஆக மாட்டேது பாரா. இப்ப கடைசியா என்ன படம் வந்துச்சு, TN26 அந்த படம் வந்துச்சா? ஷை அது நட்டி அவ்வளவு கேவலமா வச்சிருந்தான். நட்டி மட்டும் இல்ல ஒரு எல்லாத்துல ஒரு கையில ஒருத்தன் மோள அடிப்பான் தெரியுமா போயிட்டுக்காரன். தெரியலடா. ஒரு கை அதான் ஒரு கையில வெட்டி எவனாவது வெட்டில கையில எவனா மோள அடிப்பானா? அதை விட்றான், அந்த படத்தை விட்டுறா. அது இவ்வளவு நாள் தானே அடிப்பீங்க. ஆனா பாக்குறேன் அலெக்ஸ். இல்ல யாரும் அடிக்கல. ஆனா அவனை இல்ல பார்த்தாலே எனக்கு எனக்கு என்னன்னா இப்ப கூட சில பேரு படம் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்கு, அதை விட்டு விட்டு விஜய் போட்டு கடிச்சிரு இது ஆட்சிக்கே வந்துட்டாரா. அதான் அந்த பக்கம் நம்ம ஆள் ஒருத்தர் இருப்பாப்புல, யாருன்னு தெரியல. அவர்கிட்ட தான் சொன்னேன் ஏன் ப்ரோ இந்த மாதிரின்னு. அவரே வருத்தப்பட்டாப்புல. இல்ல நானே சொல்றேன் கேட்க மாட்டானுங்க, இவனுங்களால தான் பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இன்னொன்னு ப்ரோ துரேந்தர் பார்ட் 2 ஓடிடில ஒரு 3 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வந்திருக்கு. பாக்குறவங்க தாராளமாக பார்க்கலாம். தமிழ்ல தானா சேர்ந்த கூட்டத்துல ஆனந்தராஜ் உட்காந்து பத்தி கை கட்டி சிரிக்க மாட்டேன், எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேன். கண்டிப்பா நீ பார்க்க மாட்டேன் வேற விஷயம். ஆனா நான் இல்ல ப்ரோ தியேட்டர்ல பார்த்த மட்டும் இப்ப திரும்பியும் பார்ப்பேன். அதான் அது 3 நிமிஷம் ஆட் பண்ணிருக்காங்க. அது என்ன 3 நிமிஷம் போன முன்னாடி வச்சு திரும்பி பார்த்தா எப்படி டிஸ்பிளே தெரியும்? சத்யநாராயணன் வந்திருக்காப்புல. சொல்லுங்க. அதிமுக வந்து டேக் ஓவர் பண்ணி நம்ம கட்சியில மர்ஜர் பண்ணிடுவாரு அப்படின்னு எனக்கு வந்து லாங் டர்ம். அதெல்லாம் கிடையாதுங்க டேக் ஓவர்லாம் கிடையாதுங்க. அவன்லாம் பிச்சுக்கிட்டு இல்ல எந்த கட்சி வந்து தலைவா படத்துக்கு வந்து பிரச்சனை உண்டாக்குனாங்களோ அந்த கட்சியும் கொடநாடும் அந்த கட்சியுமே நம்மள இணைஞ்சிரும் இணையது கிடையாதுங்க. கேண்டிடேட்ஸ் அவனுங்க வராருங்க.
டிஎம்கே ஏடிஎம்கே ஒண்ணு சேர்ந்தா நிரந்தர சிஎம் அது விஜய். அது அவங்களுக்கும் தெரியும். அது யாராலையும் ஒன்று இது பண்ண முடியாது. டிஎம்கே ஒண்ணு ஏடிஎம்கே ஒண்ணு சேராட்டி சேர்ந்தா இவர்தான்டா ஒண்ணு ஆமா. சேராட்டி சேரலாம் மாட்டாங்க. ஆனா ஏடிஎம்கே இந்த இல்ல வழியில இல்ல ப்ரோ, இது எப்படி இருக்குன்னா, கேம் ஆடுற ஈஸியா ஒரு கேம் ஜெயிக்கலாம். இப்ப விஜய் ஸ்ட்ராங்னு வச்சுக்கோங்க. ஆனா கேம்ல ஈஸியா ஜெயிக்கலாம். ஆனா கேமே இல்லன்னு அந்த மாதிரி ஆயிடும். பாலிடிக்ஸ் புரியுதா? கேமா பாக்காதடா. கேம் இல்லன்னு இந்த ஆயிடும். விஷயம் என்னன்னா வந்திருக்காருல்ல, ஓகேவா? இவனுக்கு வந்து 4 வருஷம் கழிச்சு தான் பார்த்தேன் இவனுக்கு கிரவுண்ட்லயே இறங்கினானுங்க. மற்றபடி பார்த்தேன்னா இவனுக்கு ஜாலியாக சுத்திட்டு இருந்தாங்க டிஎம்கே லாஸ்ட் பீரியட்ல. இப்போ என்னன்னா இவர் வந்தப்பயே இவரால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே இறங்கிட்டாரு. இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. தேர்தல் வாக்குறுதியிலேருந்து எல்லாமே இது பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனா ஒரு நிமிஷம், சிப்ரோக்கு தெரியும், விக்னேஷ் கிட்ட நான் இது பேசுறேன். இல்லடா, இது இது இல்ல ப்ரோ, எல்லாத்தையும் எனக்கு ஆல்மோஸ்ட் என்ன கிளியர் அதான் பண்ணிட்டாலே அடுத்தும் நம்ம தான். எனக்கு இல்ல இருங்க, எனக்கு என்ன ஆசை நான் அடிக்கடி சொல்லுவேன்னா, எதிர்கட்சி உங்களுக்கு ஏடிஎம்கே இன்னும், அப்புறம் 3வது கட்சியா டிஎம்கே இன்னும். ஏன் ரிசல்ட் இன்னைக்கு வந்துட்டு எல்லாரும் மெயின் ஆளப்போ பார்த்துருப்பீங்க. மதியானத்தை தாண்டி போகும்போது பார்த்தா இதான் இருந்தது. அதாவது அதான் செகண்ட் பிளேஸ் வந்துட்டு ஏடிஎம்கே இருந்தது, தேர்ட் பிளேஸ் வந்துட்டு டிஎம்கே இருந்தது. இது ஏன் கொஞ்சம் வந்து நடுவுல அப்படி இருந்தது கொஞ்சம். ஆமா. நான் ஏன் இதுல சந்தோஷப்பட்டேன்னா, உண்மையிலே டிஎம்கே காரன் வந்து இருக்கிறதுல ரொம்ப கிரிமினலா ஃப்ராடுக்கான மாதிரி யோசிப்பானுங்க. கிரிமினல் மீடியா அவதூறு அவதூறு. அதான் விக்னேஷ் ப்ரோ ரொம்ப யோசிப்பாங்க. அதான் இன்னொன்னு ப்ரோ, ஆனா ஏடிஎம்கே உங்களுக்கு எதிர்கட்சியா இருந்தா நம்மள கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். அதெல்லாம் கிடையாதுடா, அதெல்லாம் கிடையாதுடா. இவனுங்களும் ஒண்ணும் பெருசு. இங்க பாரு அலெக்ஸ் ஒரே நிமிஷம் ப்ரோ. ஏடிஎம்கே அப்போசிஷன் பார்ட்டி அவனோட ஸ்ட்ராங் தான். எப்ப இருப்பான் கலைஞர் இருக்கும்போது இவனுங்களாம் சும்மா. ஆனா இப்ப இல்ல எல்லாம் நான் இன்னொரு மேட்டர் ஒன்று சொல்லவா? 21 அதான் சொல்றேன், 2021 இவனுக்கு வந்தது காரணமே பார்த்தீங்கன்னா இவனுங்களாம் ஒன்றும் பண்ணல. அது இது ஏடிஎம்கே எதிர்ப்பு. எடப்பாடி சொல்லுங்க சித்தூர். இல்ல ப்ரோ, இப்ப சிவி சண்முகம் வந்து இயக்கி இருக்கிற புரட்சியை பத்தி இது லைட்டா பேசணும்னு நினைக்கிறேன். அவன புரட்சியாங்க இன்னைக்கு இல்ல அந்த கட்சியை உடைச்சி சின்னாபின்னமாக்கி அது வந்து 2ஆ பிளந்துதான் போகுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப தத்தளிக்கிற இந்த வடிவத்துல அதிமுக இன்னும் வந்து தொடரணுமா? ஸ்ட்ரகிளிங்கா இருக்கே, அடுத்த தேர்தலுக்கெல்லாம் வந்து இவங்க கிட்ட தெம்பில்ல உடம்புல. இந்த மாதிரி பயணிக்கிறதுக்கு பதிலா நம்ம போயிட்டு தாவேக்கால ஒரு நதி வந்து கடல்ல சேர்ற மாதிரி சேர்ந்துடலாம். இத நான் பார்த்தது தாங்க நடக்க போகுது. நான் இப்பயே சொல்றேன், அவங்களை இண்டிவிஜுவலுக்கு நம்ம தலைவர் கொடநாடையும் டேக் ஓவர் பண்ணிடுவார். இது வரைக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கிறேன்னு சொல்லவே இல்லை. விஷயம் என்னன்னா அவங்க வந்தா இப்ப என்ன கட்சி தாவல் தடை சட்டம் இருக்கா, அது 2/3 அவங்க வந்தாங்கன்னா நம்ம சிம்பிளுக்குள்ளார வந்துட்டோம். ஓகேங்களா? அது கூட்டணியே கிடையாது. தளபதி வேங்கை வாழ்ந்த காட்டிலே வேங்கை வந்து நிரப்பிடும் கதையும். விக்னேஷ் ப்ரோ குறியீடு புரியுதா? அவ்வளவுதான். இதோ வந்து அப்படிதான் டைம் ஃப்ளோ ஆகும் ப்ரோ. நம்ம வந்து காலத்துக்கு ஏற்ப நம்மளை வந்து அப்பப்போ அப்கிரேட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். வாழ்ந்தாங்க பண்ணாங்க. 2013 நான் அது வரைக்கும் அதிமுக தொண்டன் தான். அதுக்கப்புறம் அந்த கட்சியிலேருந்து எனக்கும் அவங்களுக்கும் அவ்வளோ இது இல்லை. வெறும் அம்மையார் ஜெயலலிதா அம்மான்னு சொல்லிட்டு இருந்தவங்க அம்மையார் ஜெயலலிதா ஆயிட்டாங்க. அப்ப எனக்கு தெரியும் இவர் தான் நாட்டோட அடுத்த சிஎம். எப்ப துப்பாக்கியா புடிங்க விஜய்ங்கிற மாதிரி நீங்க பண்ணாங்கன்னு நான் பார்த்தேன் ப்ரோ. கட்சி என்னவா நிக்குது? ஸோ ஒன்றும் கவலையே படாதீங்க ப்ரோ. 140ஓட ஒரு பெருத்த மெஜாரிட்டியோட தான் இப்போ சட்டமன்றத்தை நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். சட்டமன்றத்துலேயும் இவர் இவால்வ் ஆவார். அதையும் தாண்டி டெய்லி வந்து லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் நம்ம இங்கே ரிப்போர்ட் பண்ணோம். நம்ம ஏரியாவில் பெட்டராக தெரியுது. கஞ்சா அடிக்கிறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. போலீஸ் பந்தோபஸ்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருத்தரும் சொல்கிறாங்க அவங்க இப்போ ஏரியாவில், எங்கள் ஏரியாலேயே ஒரு டாஸ்மாக் மூடப்பட்டுச்சு ப்ரோ எங்கள் இது பக்கத்தில் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்னார். ஸோ டெய்லி இஃப் யூ ஆர் ஏபிள் டு சி த சேஞ்சஸ். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி வழி போட்டிருக்காங்க. தூங்காத மனுஷங்க தளபதி, அது மட்டும் தெரியுது எனக்கு. இவரோட உழைப்பை வந்து பார்த்து கேள்வி கேட்டவங்க, இவரை சோம்பேறின்னு விமர்சித்தவங்க, இவர் வீட்டை விட்டு வெளியில் வருவாரான்னு கேட்டவங்க, 24 மணி நேரம் நாட்டுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு சிஎம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லிடுறாங்க, முன்னாள் சிஎம்க்கு வந்து என்னதான் 24 மணி நேரம் தூங்காமல் உழைக்கிறாருன்னா அவர் வயதான மனிதர், 75 வயதுக்கு மேலானவர்.
அவர் வந்து உடல் நலம்லாம் பாதிக்கப்பட்டு நிறைய தடவை ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனார். அவருக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிற சிஎம் வந்து ஒரு இளம் சிஎம். அவர் தூங்காத மனுஷன், வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் இந்த சட்ட ஒழுங்கு வந்து மட்டும் அது ரொம்ப ஸ்பெஷல் ஃபோக்கஸுங்க. பெண்களோட ஓட்டுகள்லாம் இவ்வளோ பெரிய ஒரு சுனாமி நம்பிக்கை அலையாக விழுந்திருக்கும் போது அதை வந்து கண்டிப்பாக பண்ணுவார். ப்ரோ இனிமேல் நல்லாட்சி தான் ப்ரோ. ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு பயந்தவங்கலாம் ஃபோக்கஸ் ஆன் ரூலிங், ஃபோக்கஸ் ஆன் த கவர்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் 2029க்காகவும் பேசுவோம். நைட் டாக்ஸே இப்போ கொஞ்சம் நேரம் பாலிடிக்ஸ்லேருந்து பிரேக் எடுத்தாலும் நான் டவுட் படுறதுக்கு இல்லை. ஏன்னா வந்து இப்போ நம்ம டெய்லி பாலிடிக்ஸோட டெய்லி அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் ஃபோக்கஸ் ஆகும். இந்த பாலிடிக்ஸ் ஸோ அவர் கட்சி என்ன பண்ணுவாங்க, யார் எவ்வளோ ப்ரோ சீட் அது அளிப்பாங்க, ட்வீட்டா போட்டுக்கலாம் ஆதரவு எங்கேருந்து இல்லைங்களா? வரும், அதெல்லாம் இதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ கடைசி ஒரு 6 மந்த் எப்போ பார்த்தாலும் பாலிடிக்ஸ் அதை பேசி 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 மைண்டே ஒரு மாதிரி தான் இருக்கு. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், அது நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரு? அரவிந்தா? சொல்ல ஆமா, அரவிந்த். நம்ம இதுல இந்த டைம் அது அந்த அந்த மருத்துவம் இருக்குல்ல, சுகாதாரத்துறை, ஆமா, அது ஒரு நல்ல டாக்டருக்கு போகணும்னு நினைக்கிறேன். அது போனா கரெக்டா இருக்கும். வாய்ப்பு இருக்குங்க, வாய்ப்பு இருக்குங்க. எம்பிபிஎஸ் 2 எம்பிபிஎஸ் கேண்டிடேட் இருக்காங்களா, அவங்கள யாராவது போனா நல்லா சுத்திதான் இருக்கும். ஆமா, அதுதான். ஏன்னா அவங்க அந்த அந்த மெடிக்கல் சிஸ்டமா நல்லா கரெக்டா எடுத்துட்டு போவாங்க. அதுதான். இது வரைக்கும் அந்த மாதிரி நடக்கல. ஏடிஎம்கேல நடந்தது. விஜயபாஸ்கர் இருந்தாரு. மாசு ஐயோ, அந்த மாதிரி மட்டும் வந்துடவே கூடாது. அதான் அது வந்து, ஏன்னா ஹெல்த்ன்றது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கண்டிப்பா கண்டிப்பா. அது கரெக்டான ஆளுக்கு போனாதான் அது வந்து இதா இருக்கும், கரெக்டா இருக்கும். ஆக்சுவலா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அங்கங்க பஸ் பிரேக் டவுனு, சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் நடந்துட்டு இருக்குங்களா. ஏதோ ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்து லஞ்சம் வாங்குறாருன்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் அதாவது ப்ராப்பரா பாத்தீங்கன்னா ஆட்சியில உட்காந்ததே பாத்தீங்கன்னா நேத்து தான் உட்காந்துருக்காங்க. அந்த ஃப்ளோ டெஸ்ட் முடிஞ்சு ஓகேங்களா. இன்னை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் டே. ஸோ இதை வந்து சார்ட் அவுட் படுக்க அந்த துறைகளில் வந்து தப்பு பண்றவங்கலாம் களை எடுக்கிறதுனா அந்த இது என்ன சொல்றது, அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு வந்து சஸ்பென்ஷனோ அது இது பண்றதோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கணும் வைங்களா. ஆனா ரெண்டாவது ப்ரோ, திமுக ஆளுங்க இருக்கானுங்கல்ல, திமுக ஆதரவாளர், அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது செய்யாத நம்ம பண்ணணும். நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். தலைவர் வந்து சிங்கப்பெண் அப்படின்ற பெண்கள் பாதுகாப்பு அந்த படையை வந்து போட்டா மட்டும் பத்தாது. அது மட்டும் பத்தாது, சுத்தி இருக்கிற நம்மளும் பாதுகாக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. அது இருக்குல்ல. இதுக்கு இல்லைங்க, இதுக்கு முன்னாடி பிரச்சனை யாரால வந்துச்சுன்னா திமுக வந்திருக்கோம் ஓகேங்களா. ஒரு ரவுடி இல்ல பொறுக்கி அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டு, அந்த அவன் தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது தப்பு பண்ணுவான். ஸோ போலீஸும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. இந்த எக்கோ சிஸ்டம் இப்படிதான் இருந்துச்சு இல்லைங்களா. இதுக்கப்புறம் அதான் போலீஸ்க்கு ஃபுல்லாவே சார்ஜ் கொடுத்தாருச்சு. கண்டிப்பா இல்ல ஒரு 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 இடத்துல ஒரு 5-6 இருப்பாங்க, 5-6 பேராவது இருப்பாங்க. அதனால சுத்தி அவங்கள வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரவுடிஸ் இருந்தாங்க ஓகேங்களா. அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வந்து பல்ல புடுங்கின பாம்பா தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுமக்களே தப்பு நடந்தா ஒரு தட்டி கேட்குற மாதிரி இது பண்ற மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஒரு இது இருக்கும். ஒரு இடத்துல தப்புன்னா கேட்குற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களாம் கொஞ்சம் ஆட்சியில் அதிகாரத்துல கொஞ்சம் இதுவாக இருந்தாங்க. ஆமா, சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். புரியுது நீங்க சொல்றது புரியுது. அதனாலதான் அங்க வந்து ஒரு பர்சனா கூட பார்த்தீங்கன்னா இப்போ உங்க கண்ணு முன்னாடி ஒன்று நடந்தா கூட ஒரு தப்பு நடந்தா கூட உங்களால தட்டி கேட்க முடியாத ஒரு நிலைமை என்னன்னா, அதனால பார்த்தீங்கன்னா விளைவுகள் வந்து இதுவா இருந்துச்சு. இப்ப நம்ம கை கட்டி போட்டதெல்லாம் அவுத்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, இன்னொன்னு எதுவா இருந்தாலும் லீகலாவே ஃபேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி லீகலா தான் ஃபேஸ் பண்றோம் நம்ம. ஆனா அவங்கள வந்து அவங்க நம்ம நம்பிதான் இருக்காங்க, நம்ம பாத்துக்கணும். கண்டிப்பா. ஆமா.
நம்ம வந்து ஒரு இடத்துலயும் கண்காணிச்சுட்டே இருக்கணும் அவங்கள, ஏதாவது பிரச்சனை நடக்குதா அப்படின்னு. எல்லாருக்கும் இருக்கு அந்த பொறுப்பு. ஆமா, அங்க கீழே இருக்க எல்லாருக்கும் நான் அதான் சொல்றேன், எல்லாருமே அந்த இடத்த சுத்தி கண்காணிச்சுட்டே இருங்க. அவங்கள அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள வந்து இது பண்ணிக்கோங்க, ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நான். சித்து சார், அலெக்ஸ் சொல்லுங்க அலெக்ஸ் ப்ரோ. இருக்கியா? இருக்க சரி, ப்ரோ. ஓகே. இல்ல சரி, ஓகேங்க. நாளைக்கு அலெக்ஸ் நாளைக்கு முடிச்சு ஓகே. பை ப்ரோ. பை ப்ரோ. Good night all.